Good morning, student. We continue the lesson. That is seventh lesson from this slide. Balance of trade versus balance of payment. Okay. Balance of trade, POT. Okay. Refer to the total value of country's export of commodities and the total volume of import of commodities. This is called a balance of trade. அதாவது என்ன சொல்றேன்னா டோட்டல் கமாடிட்டிஸ் எக்ஸ்போர்ட் பண்றது இம்போர்ட் பண்றத அதில் பேலன்ஸ் எப்படி இருக்கு அதாவது எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கா இம்போர்ட் அதிகமாக இருக்கா ஆனால் பேலன்ஸ்ன்னு சொன்னா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இந்த விஷயம் சொன்னா குவான்டிட்டி அது அமௌண்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் மட்டும் தான் மெஷர் பண்றாங்க. பேமெண்ட்ன்றது வேற. பேமெண்ட்ன்றதுனா the value of the commodity what they are exporting and importing ன்றத நம்ம அதுல வேல்யூல பார்ப்போம். ஓகேங்களா? So first பாத்தீங்கன்னா சொன்னா balance of tradeல so what the amount of commodities exporting and importing அதானது value of trade சொல்லுது balance ofல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சொன்னா visible trade சொல்றாங்க. ஏன்னா that can be able to see by the person who is involving in the balance of trade. Maybe customs officer இருக்கலாம் இல்ல basically they can able to verify what kind of goods and what amount of the commodity exporting between the nation or transporting between the nations சொல்லிட்டு they can able to see that அதனால என்ன பண்றாங்க visible trade அப்படின்னு சொல்றாங்க இத. ஓகேவா? movement of goods that is export and import of commodities are also known as visible trade அப்படி சொல்றாங்க. இது நம்ம 1 மார்க்ல நம்ம கேட்பாங்க பார்த்துரும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் என்பது ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்னு சொன்னா எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் பட் இம்போர்ட் குறைஞ்சிருக்கணும். ஃபேவரபிளா இருந்தா எக்ஸ்போர்ட் அதாவது எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்கணும் இம்போர்ட் குறைஞ்சுன்னு சொல்றாங்க. பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸ்போர்ட் இண்டிகேட் பண்றது இது இம்போர்ட் இண்டிகேட் பண்றது இதான் ஸ்டடிஸ். ஆக்சுவலா இது ஃபேவரபிள் பேலன்ஸ் சொல்ல முடியாது. ஃபேவரபிள் ட்ரேட் பேலன்ஸ் சொன்னா எக்ஸ்போர்ட் ஈக்குவல் டு இம்போர்ட் தான் பேலன்ஸ் சொல்றது. பட் ஃபேவரபிள் கண்டிஷன் பத்தி பேசணும்னு சொன்னா வாட் அது கீழே அண்டர்லைன் பண்ணிக்கலாம் பாருங்க. அதாவது அண்டர்லைன் பண்ணல கீழே கருத்துக்கலாம் பாருங்க. இது ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஃபேவரபிள் கண்டிஷன் ஒரு நாட்டுடைய இன்டர்நேஷனல் ட்ரேடு ஃபேவரபிளா இருக்குன்னு சொன்னா எப்படின்னு சொன்னா தட் இஸ் எக்ஸ்போர்ட் அதிகமாகவும் இம்போர்ட் கம்மியாகவும் இருக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு விசிபிள் ட்ரேடுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையை சொல்லலாம். அதாவது ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு அண்ட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லலாம். இல்லை இது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல ஒன்று வந்து என்னது ஃபேவரபிள் ட்ரேடு அண்ட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து வாட் இஸ் ஃபேவரபிள் ட்ரேடு பார்ப்போம். When the total value of commodity exported of a country exceed the total value of commodity imported of that country, it is said that the country has a favorable balance of trade. அப்படி சொல்றாங்க. அதாவது ஏற்றுமதி பண்ற பொருளை விட அதாவது இறக்குமதி பண்ற பொருளை விட ஏற்றுமதி பண்ணுகின்ற பொருளுடைய அளவு அதிகமா இருக்கணும் அதான் சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அதிகமான ஒரு ஃபேவரபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ரிடரேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்குதுங்க. அதாவது சொன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னு சொன்னா எக்ஸ்போர்ட் இஸ் மோரா இருக்கணும் எக்ஸ்பென்சிவ் இம்போர்ட் இஸ் சீப்பர். சரிங்களா? அது இம்ப்ரூவ்டு லிவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி பண்ணா இங்க பாத்தீங்கன்னா சொன்னா டிடரேஷன் சொன்னா இட் இஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் எக்ஸ்போர்ட் சீப்பர் அதை ஃபால் இன் த லிவிங் ஸ்டாண்டர்ட். அது எக்ஸ்போர்ட் சீப்பா இருந்து இம்போர்ட் அதிகமாக அதாவது வேல்யூல சொல்றாங்க. ஆக்சுவலா எக்ஸ்போர்ட் பண்ற பொருளோட வேல்யூ கம்மியா இருந்து இம்போர்ட் பண்ற பொருளோட வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அது தட்ஸ் நாட் குட், அது நல்லா இல்லை. பட் எதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ற பொருளோட வேல்யூ வந்து அதிகமா இருந்து இம்போர்ட் பண்ற வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா ஓகே தட் இஸ் குட் கண்டிஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? அது ஃபேவரபிள் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா ஏற்றுமதி பண்ற பொருளை விட இறக்குமதி பண்ற பொருள் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதான் ஃபேவரபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we are going to see the unfavorable that is balance of trade. ஓகேங்களா? if the total value of commodity export of the country is less than the total value of commodity import of that country is said to have an unfavorable balance of trade ன்னு சொல்லுவாங்க. அது பாதகமான சூழ்நிலை. அது ஏற்றுமதி பண்ணுகின்ற பொருளை விட இறக்குமதி பண்ணுகின்ற பொருளுடைய அளவு அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நாட்டுடைய பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி இருப்பதாக நாம் நினைக்கிறோம். அந்த நாடு என்ன பண்ணணும் நிறைய பணத்தை கொடுத்து கொஞ்சமான பொருளை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல அதிகமான இம்போர்ட் வந்துச்சுன்னா அந்த நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு டிபெண்ட் பொருளாதார வளர்ச்சியா மாறிடும். ஸோ அந்த ஒரு உற்பத்தி இறக்குமதி பண்ணுற பொருட்களுடைய கண்டிஷன்ஸ் நேச்சர் ஆஃப் த இம்போர்ட் குட்ஸ் அடிப்படையாக வைத்து சப்போஸ் பேசிக் குட்ஸோ இல்லை கேபிட்டல் குட்ஸோ
ஒரு டிட்டர்மினிங்ஸ், அதை தீர்மானிக்க பொருளாதார வளர்ச்சியோ தொழில்துறை வளர்ச்சியோ தீர்மானிக்கின்ற பொருளை இறக்குமதி பண்ணான்னு சொன்னா கண்டிப்பா அந்த நாட்டுடைய வளர்ச்சி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த அதர் கண்ட்ரிஸ் அப்படிதான் இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கண்டுக்கணும். ஏன்னா எந்த நாடுமே தன்னிச்சையா இருப்பதை விட, அது தன்னிச்சையா இருப்பது கரெக்டான விஷயம் இருந்தாலும் எக்ஸ்போர்ட் அதிகமா அது இம்போர்ட் அதிகமா நம்பி எந்த நாடு இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த லெசன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சப்போஸ் அது பொலிட்டிக்கல் இஷ்யூ கூட ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்கு அந்த இம்போர்ட் அதிகமா நம்பி இருக்கிற நாடுகள். ஏன்னு கேட்டீங்கன்னா இம்போர்ட் பண்ணதான் அந்த நாட்டுல சர்வைவல் அப்படின்ற கண்டிஷன் வரும்போது அந்த நாட்டுக்கு இம்போர்ட் பண்ற நாடுகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ற நாடுகள் வந்து சில கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைக்கலாம். இது ஒரு வகையான ஒரு இம்பரலிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்பரலிஸ்ட்னா ஏகாதிபத்தியம் சொல்லுவாங்க. அதுக்கு பிரிட்டிஷ்காரர் நம்ம நாட்டில் இருந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் பேர்ல நம்ம ஏன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணதான் அவங்க தேவையான பொருள் நமக்கு இம்போர்ட் பண்ணுவாங்க, ஐ மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு அவங்க ஃபேவரபிளா இருப்பாங்க வச்சுங்களேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ். இது நான் நிறைய பேசலாம் நம்ம வந்து. ஆனால் இருந்தாலும் கூட வாட் இஸ் அன்ஃபேவரபிள் தெரிஞ்சா கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லைட்ல இருந்து. அன்ஃபேவரபிள் என்பது நாம் இறக்குமதி பண்ணுகின்ற பொருளோட அளவு அதிகமாகவும் ஏற்றுமதி பண்ணுகின்ற பொருளோட அளவு கம்மியாகவும் இருக்கிறது தான் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ இது இந்த பிக்சர் வந்து அதுக்கும் சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், பேலன்ஸ் சொன்னா அர்த்தம் ஈக்குவல். ஸோ ரெண்டு நாடுகளுக்கு இது என்ன சொன்ன பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் எ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். அது பேமெண்ட், அது ஈக்குவலன்ஸ் சொல்றதால பேமெண்ட், அது எவ்வளவு பணம் டிரான்சாக்ஷன், அது என்ன குவான்டிட்டி பார்த்தோம். இப்போ வந்து மணி வேல்யூ பார்க்க போறோம். That is a balance of payment is a systematic record of a country's economic and financial transaction within the rest of the world over a period of time. ஒரு குறிப்பிட்ட கால பீரியட்ல ஒரு நாடு உலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு பணம் பரிவர்த்தனை செய்து இருக்கின்றது, அது பேலன்ஸா இருக்குதா இல்லையான்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். அகைன் சொல்ல பாருங்க, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம்னு சொன்னா நீங்க எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், புரியுங்களா? பொருளாதாரம் மற்றும் பணம், அந்த பணம் வந்து என்ன பண்ணு சொன்னா டிரான்சாக்ஷன் ஆகிறத நம்ம வந்து இந்த டாபிக்ல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல படிக்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ அதில் கிரெடிட் சைடு, அதாவது ரெண்டு சைடாக படிக்கலாம். அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு ரெண்டு விதமாக படிக்கிறாங்க. ஒன்று வந்து கிரெடிட் சைடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெபிட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் சைடுன்னு தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து when a payment is received from a foreign currency, it is a credit transaction, while a payment to a foreign country is a debit transaction. இது வந்து ஒரு நாடு நம்ம நாட்டுக்கு பணம் வந்துச்சுன்னா அது நம்ம கிரெடிட். எப்பயுமே வெளிநாட்டுல இருந்து பணம், நம்ம நாடே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நம்ம நாட்டுக்கு நிறைய பணம் வெளிநாட்டுல இருந்து வந்துருச்சுன்னா தட் இஸ் குட். ஏன்னா இஃப் இட் இஸ் கண்டினியூ த டிரான்சாக்ஷன், வாட் வில் ஹேப்பன், வி கோயிங் டு ஹேவ் once in a sufficient with the what foreign exchange reserve. foreign exchange reserveல நமக்கு சஃபிஷியண்டா ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது கிரெடிட், நமக்கு கிரெடிட் ஆகிற சைடுல நம்ம பேசுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கிரெடிட் சைடு இஸ் ஆல்வேஸ் குட். ஓகேங்களா? பாருங்க, when a payment is received from a foreign country, it is a credit transaction, while a payment to a foreign country is a debit transaction அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு ஜஸ்ட் அந்த பொம்மை படம் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கன்னா, அப்போ டெபிட் சைட்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, the principal items on the debit side including import of goods and services. So transfer of payment to foreigners. இல்லையா? நம்ம என்ன பண்றோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இம்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு நேரம் இம்போர்ட்னு என்ன அர்த்தம், நாம பணம் கொடுத்து வெளியில இருந்து வாங்குறோம்னு அர்த்தம். நம்ம பணம் என்ன மைக்ரேட் ஆயிடும், அவர் மணி இஸ் மைக்ரேட்டிங் டு நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆர் அதர் கண்ட்ரிஸ். இல்ல அப்போ வி லாஸ். இல்ல இம்போர்ட்னு பேசினாலே ஆல்வேஸ் நாட் குட், அதே நேரத்தில் ஆல்வேஸ் நாட் பேட். இல்ல பட் தட் ஷுட் பி வித்தின் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். இம்போர்ட்ன்றது எக்ஸ்போர்ட்டும் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். பட் இருந்தாலும் கூட அது ஃபேவரபிளா இருக்கிறதுக்காக நம்ம அதை அதிகமா வச்சுக்கலாம். இல்ல பட் டெபிட் சைடு பார்க்கும்போது இங்க இம்போர்ட்னா நம்மளுடைய பணம், we made payment to others, நாம மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறதா அர்த்தம். அது இம்போர்ட் ஆஃப் goods and service இருக்கலாம், இல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் டு ஃபாரினர்ஸ் இருக்கலாம், லெண்டிங் டு ஃபாரின் கண்ட்ரிஸ், நம்ம அதை ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருந்து கடன் வாங்குறது கொடுக்கறது இந்த விஷயமா இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ டெபிட் சைடு சொல்றோம். அப்போ என்ன பண்றோம்னா, ஸோ இந்த கிரெடிட் சைடு அந்த டெபிட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த வாட்ச் த
பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? பேமெண்ட் அப்படின்னால டிரான்சாக்ஷனா மணி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we going to see the what the component of balance of payment. The component of the balance of payment நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அது இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டுமே எடுத்துக்கணும் நம்ம கிரெடிட் அண்ட் டெபிட். இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிரெடிட் அண்ட் டெபிட் ஐட்டம்ஸ் ஆர் ஷோன் வெர்டிகலி இன் த வாட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் எ கண்ட்ரி. ஹரிசாண்டலி பார்க்கும்போது தே ஆர் ஏ டிவைடட் இன்டு 3 கேட்டகரிஸ் இல்லையா? அது நம்ம வெர்டிகல் ஹரிசாண்டல் பண்றோம் இந்த விஷயத்துல. அதாவது இந்த அக்கௌண்டிங் மெத்தடு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கம்மிங் ஆன் தி கம்பனண்ட் ஆஃப் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரண்ட் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் இஸ் தி கேபிட்டல் அக்கௌண்ட், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் என்ன சொல்றாங்க அஃபிஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் ஆர் அஃபிஷியல் ரிசர்வ் அசெட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு மூணாவது நம்ம பிரிச்சு பார்க்குறோம். இதை காம்பனண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டின்லயோ இல்லை 3 மார்க் கொஸ்டின்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கேர்ஃபுல்லா நீங்க இதை பண்ணுங்க. நம்ம இந்த ஸ்லைடோட நம்ம வந்து பண்ணோம்னா ஐ மீன் இந்த காம்பனண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டோட நம்ம இந்த லெசன் நம்ம இந்த டாபிக் நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் இன்டர்நேஷனல் ட்ரேட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் எதை சொல்லுதுன்னா that is it includes all international trade transaction of what goods and services. உலக நாடுகளுக்குள்ளே ஏற்படுத்துகின்ற அதாவது டிரான்சாக்ஷன் ஆகிற அனைத்து பொருட்கள் மற்றும் பணிகளை நம்ம என்ன பண்றோம் இதுல நம்ம இன்க்ளூட் பண்றோம் கரண்ட் அக்கௌண்ட்ல. புரியுங்களா? ஸோ இன்க்ளூடிங் அதை கூட்ஸ் வந்து பொருட்களா பிசிக்கலா கூட்ஸ் போனாலும் சரி, இல்ல மனிதன் ஒரு சயின்டிஸ்டோ ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனோ டிரான்சாக்ஷன் ஆகிறாரு, ஒரு ப்ரொஃபஸரோ வெளிநாட்டுக்கு போறாரு, அங்கே வராருன்னு சொன்ன வச்சுங்களேன். இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் இதனுடைய இந்த கரண்ட் அக்கௌண்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். பிட்வீன் இன்டர்நேஷனல் சர்வீஸ் டிரான்சாக்ஷன், அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் சர்வீஸ் டிரான்சாக்ஷன். சர்வீஸ்ன்றதுன்னு வச்சுங்களேன், இப்போ சர்வீஸ் அப்படின்னாலே டூரிசம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது டூரிசம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ராயல்டி ஃபீஸ். ராயல்டி ஃபீஸ் ஒரு பொருளை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணது அந்த பொருள் நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது நாம அவங்களுக்கு ராயல்டி கட்டணும். சரிங்களா? ஸோ இப்போ உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ சமீபத்தில் அந்த சினி ஆக்டிவ் ஃபீல்டில் கூட அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இன்னொருத்தவங்க ஸ்டோரியை வந்து இன்னொருத்தவங்க பிக்சராக மாற்றிட்டாங்கன்னா இது என்னோட ஸ்டோரி, அவங்க என்ன வந்து திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராயல்டின்னா இட் இஸ் ஹானரரியம். அப்படின்னா ஒருத்தர் ஒரு பொருளை கண்டுபிடிச்சாருன்னா அந்த பொருளை உலகம் பயன்படுத்துவதற்கு அது அவருக்கு ஒரு ஹானரரியம் பண்ற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கறோம். அவங்க அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் கூட அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்க இல்ல. அண்ட் இன்டர்நேஷனல் அண்ட் யூனிலேட்டரல் டிரான்ஸ்ஃபர், தட் இஸ் கிஃப்ட் அண்ட் ஃபாரின் எய்ட். யூனிலேட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ஃபாரின்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஒரு முறை வந்து கிஃப்டா ஒரு கார் கொடுத்தாங்க, சச் அ ஒர்த்தபிள் கார். லைக் தட் மாரி ஃபாரின் எய்டுனா இது ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு. டெவலப்பர் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னா ஒரு வித்தவுட் எனி என்னது கண்டிஷன்ஸ் இல்லாம அவங்க பண உதவியோ இல்லை பணி உதவிகளோ செய்து கொடுப்பாங்க. அது மாதிரி எய்டு, அதாவது உதவின்னு சொல்ல வச்சுங்களேன். இந்த ஃபாரின் எய்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா கம்மிங் அண்டர் தி கரண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க இது. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் தி வாட் the current account. It includes all international trade transaction of goods and services. International service transaction, international service only. International service na there is tourism, transportation and royalty fees and the international unilateral transfer appadina adu enna gift and foreign aid. These are all coming under the current account. Okay, so இது வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சர் இன்ஃபர்மேஷன். இது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை டிரான்ஸ்போர்ட் ஆகிறதா ஒரு இமேஜினேஷனாக காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னா வாட் த கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பேசணும், நம்ம மணி இல்லையா, பணம் அப்படிதான். பணம் வந்து பரிவர்த்தனை ஆகிறது அது சம்பந்தமானதான் நம்ம இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம வந்து பார்ப்போம். இங்க பாருங்களேன், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் டைரக்ட் investment and purchase of interest bearing financial instrument, non interest bearing demand deposit and gold fall under the capital account அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றேன்னா
இதுல ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பத்தி நம்ம இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம காம்போனன்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல பேசுறோம். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப பாருங்கன்னா, இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து என்ன பண்ணலாம், அவருடைய பணத்தை இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் உதாரணமா அம்பானி என்ன பண்றாங்க, இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க பிசினஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு, அவர் பணத்தை எங்கிருந்து இந்தியாவில இருந்து பணத்தை எடுத்து போய் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்றாரு. அது அந்த நாட்டுக்கு அப்கோர்ஸ் பெனிஃபிட் இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு லைட்டா பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது, ஜிஎன்பி கால்குலேட் பண்ணும்போது அவருடைய அந்த அம்பானிக்கு வரக்கூடிய அந்த பணம் வருது இல்லையா, இன்கம் ஏர்ன் ஃப்ரம் அப்ராட். ஸோ அதை நம்ம கால்குலேட் எடுத்திருக்கோம். சரி, இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை நம்ம நாட்டில் ஏற்படுத்தாது இல்லை. அவரு அந்த ப்ராஃபிட் எல்லாம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வெளிநாட்டில் மணி மல்டிபிளேஷன் ஆகிறதுக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்து பிசினஸ் பண்ணும்போது பண்ணனா தட் வில் கெயின் மோர். அதான் கேபிட்டல் ஃப்ளோன்றது நிதி ஆதாரம் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மூவ் பண்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இருக்குங்க பார்த்தீங்கன்னா இல்லையா. தட் இஸ் மணி மார்க்கெட்ல இருக்கிற அந்த அதர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? அப்ப நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் டிமாண்ட் டெபாசிட். ஒரு சில டிமாண்ட் டெபாசிட்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி சில ஒரு கண்டிஷன்ஸ்ல பேர்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அதை டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் தங்கத்தின் அடிப்படையில் சில பொருள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பணங்கள் வந்து மூவ்மெண்ட் பண்றதா. இது எல்லாத்தையுமே கேபிட்டல். கோல்டு, ஃபினான்ஷியல், இந்த டெபாசிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன் த சென்ஸ் தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபர்தர் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, அதான் வந்து கேபிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சஃபிஷியன்டான என்ன வேணுங்க, கேபிட்டல் வேணும். ஸோ கேபிட்டல் அப்படி டிரான்சாக்ஷன் ஆனால் மட்டும்தான் what will happen. ஸோ தட் வில் ஹெல்ப் டு ப்ரொசீட் எனி டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ். உதாரணமா இந்தியா போன டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல, ஸோ டெவலப்பிங் கண்ட்ரி தான் இந்தியா இருக்கு இல்லையா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இங்கே வந்து ஈவன் எஜுகேஷன்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறதுக்கும், எஜுகேஷன் ஸ்ப்ரெட் அவுட்னா இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இந்தியாவில் இல்லைன்னு சொல்ல முடியாது. சைட் பை சைட் நம்ம வந்து ரூரல் பகுதியும் கணக்கு எடுத்துக்கணும், இன்டீரியர் வில்லேஜஸ் எடுத்துக்கணும். சம் ஆஃப் த ஏரியாஸ் பீப்புள் லிவிங் இன் டீப் ஃபாரஸ்ட். ஈவன் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு கூட கிடையாது. ரோடு இல்லைன்னா அங்கே டெவலப்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் ரோடோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனோ எஜுகேஷனோ இன்ஸ்டியூஷனோ இல்லை பேங்கிங் இன்ஸ்டியூஷனோ ஒரு இடத்து வரும்போது ஏன்னா அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் நீடு சஃபிஷியன்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். அது கேபிட்டல் அசெட் சொல்றது. ஸோ அந்த கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிநாட்டுல இருந்து கிடைக்கலாம், இல்லை உள்நாட்டில் இருக்கின்ற பிரைவேட் பர்சன் ஒருத்தர் என்ன பண்ணலாம். இப்போ டாடா ரத்தன் டாடா வந்து 1500 கோடி ரூபாய் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து COVID-19 அந்த ரிகாபிலேஷன் ப்ராஜெக்ட், ரிகாபிலேஷன் கூடாது, ரிலீஃப் ஃபண்டா கொடுக்கணும். ரிகாபிலேஷன்னா அது வந்து புத்துணர்வு பண்றது சொல்லுது. நடந்து முடிஞ்சு ஒரு பிரச்சனை விக்டிம் நடந்து முடிந்து அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக ரிகவரி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா COVID-19 அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றதுக்கான எக்ஸ்பென்ஸுக்கு நிறைய பேர் நல்ல உள்ள கொண்டவங்க நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க. அது ஒரு கேபிட்டல் அசிஸ்டன்ஸ், எய்டு மாதிரி, அதுவும் எய்டு தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த கேபிட்டல்ன்றது வந்து இட்ஸ் பிளே அ வெரி குட் ரோல் இன் எக்கனாமிக் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல நம்ம கண்டிப்பாக ஆகணும். ஏன்னா எல்லா நாடுமே அந்த நாட்டுக்கு தேவையான கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் இருக்கா, சஃபிஷியன்ட் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நத்திங். அது டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்ட் கண்ட்ரிஸ் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா the official reserve assets account, official reserves official settlement account. இதுதான் என்ன பண்ண சொல்றா, இந்த அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அசெட் அக்கௌண்ட் அஃபிஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் நம்ம வந்து சொல்லலாம் அது. ஓகேங்களா? ஸோ இது பண்ணா the official reserves transaction consisting of movement of international reserve by government and official agencies to accommodate imbalance arising from the current and the capital account. இதை வந்து பார்த்தோன்னா டீப்பா இது நம்ம பேசி ஆகணும். இதுல இதான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே பார்த்தோன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஏஜென்சியோ இண்டிவிஜுவல் பர்சன் என்ன பண்றா, அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு நாட்டுல இன்னொரு பிசினஸ் பர்பஸ்க்கோசரம் மணி டிரான்சாக்ஷன் பண்றது இல்ல கூட்ஸ் டிரான்சாக்ஷன் பண்றது தான் இருந்துச்சு. இல்லைங்களா? பட் இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தட் இஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து எஸ் அஃபிஷியல் ரிசர்வ், அது வந்து இந்த கடன் கொடுத்தோ வாங்குறதோ இல்ல மணி டிரான்சாக்ஷன் போறதோ வர்றது பார்த்தீங்கன்னா த்ரூ ஒரு கவர்மெண்டோடைய அஃபிஷியலோடைய ப்ரொடெக்டிவ். இங்க இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ த டிரான்சாக்ஷன் வில் டேக் ஓவர் பை த ஒரு ஃபார்மல் ஒரு ப்ரொடெக்ஷன் மெத்தட், அரசாங்கத்தோடைய அனுமதியோட அரசாங்கம் அது வந்து வாங்குறது தான் சொல்லி
இந்த டிரான்சாக்ஷன்ல தலையிறதுனால இது அஃபிஷியல் ஏஜென்சிஸ் பண்றோம் டிரான்சாக்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஏன் சார் நமக்கு தேவை? ஒரு கவர்மெண்ட் ஏன் சார் இன்னொரு நாட்டில் கடன் வாங்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். எல்லா நாடுமே தனக்கு தேவையான நிதி ஆதாரத்தை கொண்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஒரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு போட்டுட்டு இருக்காங்க 8 வழிச்சாலைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 8 வழிச்சாலைக்கான பல கோடி ரூபாய் பணம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்களா, இல்லை அந்த அந்த ரோடு போடுறதுக்கு வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் இல்லையா, உதாரணமா வேர்ல்டு பேங்காக இருக்கலாம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏஜென்சிஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட பணம் கொடுத்துருக்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒன்லி they are not responsible for monitoring and regulating commercial bank as well as controlling the money supply and interest rate மட்டுமே கிடையாது. They take some, apart from this they'll take some development activities. அந்த development activitiesல எஜுகேஷன் வரலாம், ஹெல்த் வரலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு வந்துட்டு வச்சுங்களேன், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெட்ல கூட அவங்க என்ன பண்ணலாம், they can able to expense huge amount. சரிங்களா? That will improve the status of what? எஸ், அந்த நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட், ஒரு நாட்டுடைய என்விரான்மெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்விரான்மெண்ட் ரொம்ப அவசியமானது. ஸோ if they having sufficient environment for economic development, it will attract the foreign traders நாட்டுக்கு வர்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்கும். ஸோ expansion made on developing infrastructure, that also one of the favorable conditions that will make to attain the favorable balance of trade. Because trade in the sense அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவையான வசதிகள், டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக இருக்கணும், மேன் பவர் கரெக்டாக இருக்கணும், பவர் சப்ளை ஸ்டடி அண்ட் ரெகுலர் பவர் சப்ளை இருக்கணும், மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட் விஷயம் ரொம்ப கரெக்டாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது the place for the factory which is more expected to located over the market or that any port or railway stations, because that will help the people to transporting their goods as soon as. சரிங்களா? இந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த டிரான்ஸ்போர்ட்ல பேசுறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அபிஷியல் இதுல பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது கோல்டு ரிசர்வ். இது என்ன பண்றாங்க, இதுல கோல்டு ரிசர்வ் அபிஷியல் வச்சிருப்பாங்க. இந்த அபிஷியல் ரிசர்வ் அசெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ரிசர்வ் இருக்கணும், தட் இஸ் கோல்டு ஸ்டாக், ஹோல்டிங் ஆஃப் தி கன்வெர்டபிள் ஃபாரின் கரன்சிஸ். அது என்ன பண்ண, நிறைய மாற்று தகுந்த இல்லையா, அந்த வெளிநாட்டு நாணயங்களோ வெளிநாட்டு கரன்சிஸ் நிறைய வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அண்ட் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், எஸ்டிஆர் சொல்லுவாங்க, அதை ஸ்பெஷல் டிராயிங் ரைட் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு குறு, அந்த சிறப்பான நிதி உதமா இந்தியாவுக்கு வேர்ல்டு பேங்க் ஆஃப் இந்தியா, வேர்ல்டு பேங்க்ல இருந்து பணம் வாங்குறது, ஐஎம்எஃப்ல இருந்து நம்ம பணம் வாங்குறது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் டிராயிங் ரைட் மூலமா நம்மளுடைய கெப்பாசிட்டி தகுந்த கெப்பாசிட்டிக்கு மீறின ஒரு நிதி சப்ளை பண்ற விஷயத்தை நம்ம வந்து இந்த அஃபிஷியல் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்ச் இந்த பொருளை பார்க்குறோம் இல்லையா, அசெட்ஸ்ல பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஸோ இட் இஸ் நெட் பொசிஷன் இன் தி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இல்லையா, பன்னாட்டு நிதி நிறுவனத்திலிருந்து நமக்கு எந்த அளவுக்கு உதவி கிடைக்குது என்றதை பொறுத்து நமக்கு வந்து இந்த அஃபிஷியல் டிரான்சாக்ஷன் பேசிட்டு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு கிளாஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே சிம்பாலிக்கலா ஒரு ஷார்ட்டா சொல்லாத. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் அக்கௌண்ட் சார்ட், இது ஒரு சார்ட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்னா ரிசிப்ட் மைனஸ் டெபிட் அண்ட் பேமெண்ட். இதெல்லாம் இப்போ கிரெடிட் எவ்வளோ, டெபிட் எவ்வளோ, இதை நீங்க அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் தான் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது பண்ணா பேலன்ஸ் ஆஃப், இது பேலன்ஸ் பண்றோம், பேலன்ஸ் ஆஃப் டெபிசிட் மைனஸ் சர்ப்ளஸ். அதாவது என்ன சொன்னா, அது இங்க டெபிட்டை விட, அதாவது நம்ம பே பண்றதை விட நமக்கு வர கிரெடிட் இதுல தட் இஸ் ரெசிப்ட் அதிகமா இருந்துச்சுன்னா we feel favorable. பட் இது ரெண்டு சமமா இருந்துச்சுன்னா that is called balance, அதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ சர்ப்ளஸ் வேணும்னா டெபிசிட் இஃப் டெபிட் தட் இஸ் கிரேட்டர் தென் கிரெடிட் இல்லையா, அப்படி சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸா இருக்காது இல்ல. ஸோ இது ஒரு சிம்பிளா ஒரு சார்ட் உங்களுக்கு. அது அதாவது நம்மளுடைய பணம் கொடுக்கல் வாங்குறதுல நமக்கு வந்து நம்ம வர வேண்டிய பணம் அதிகமா இருந்து கொடுக்க வேண்டிய பணம் கம்மியா இருந்துச்சுன்னா we feel favorable. எல்லா இடமும் அப்படிதான் இல்லைங்களா, அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அகெயின் ஐ ரிப்பீட் த ஸ்லைட்ஸ். சிம்பிளா ஒரு 7 ஸ்லைட்ஸ் தான் நமக்கு இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம இந்த கிளாஸ்ல.
ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடாக இருக்கிறதுனால அகைன் கோ ஃபார் தி ஜஸ்ட் திரும்ப நான் அந்த ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்கோசரம் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது லாஸ்ட் கிளாஸ் நான் பார்த்துச்சு இல்லையா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம நான் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸோ இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் நான் பார்த்தாச்சு நம்ம. இப்போ இந்த கிளாஸில் ஸோ இதான் என்னது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வர்சஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா? அதில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா இதில் மிக முக்கியமானது பாருங்க நமக்கு வேணும் கமாடிட்டிஸ், எவ்வளோ கமாடிட்டி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறது தான் நம்ம இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதான் அது எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பிசிக்கல், அதாவது பிசிக்கல்னா 3 டைமென்ஷன் குட்ஸ். அது மற்றவங்க பார்வைக்கு தெரிஞ்சு போய் வருது, கஸ்டம்ஸோ இன்னும் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சு போகுதுன்னா இது வந்து விசிபிள் ட்ரேடு. என்ன சொல்றாங்க? அதை விசிபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் கண்டிஷனுக்கு இது ரெண்டுமே பயன்படுத்தலாம். ஃபேவரபிள் ட்ரேடுக்கு பயன்படுத்தலாம், அன்ஃபேவரபிள் பயன்படுத்தலாம். நீங்க ஃபேவரபிள் வேணும்னு சொன்னா ஃபேவரபிள் பாருங்க, ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வேணும்னு சொன்னா வாட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகவும் இம்போர்ட் வந்து கம்மியாகவும் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை இங்கே வந்துன்னா இங்கே வந்து நான் யூ போட்டிருக்கணும், பட் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் அது தப்புன்னு காட்டுறதுனால நான் அதை போடலை. ஏன்னா நீங்கள் வந்து அங்கே கீழே வந்து ரெட் லைன் வந்துச்சுன்னா தப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க. நத்திங் பட் இது இது இந்த ஸ்பெல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் குட் அந்த மீனிங் கொடுக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பார்க்குறோம். சிலது ஃபேவரபிள் தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்போர்ட் அதிகமாகவும் இம்போர்ட் கம்மியாகும், அதோட வேல்யூ ஆஃப் கமாடிட்டிஸ். எக்ஸ்போர்ட் பண்ணுற வேல்யூவோட கமாடிட்டியை விட இம்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கணும்னு சொல்றதான் ஃபேவரபிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு டயக்ராம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பாருறோம் அன்ஃபேவரபிள் பார்த்தோம். அன்ஃபேவரபிள் என்னன்னா ஸோ அந்த வேல்யூ ஆஃப் கமாடிட்டி நம்ம இம்போர்ட் பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்னது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் நம்ம வந்து மீன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் டயக்ராம் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இது பேலன்ஸ் சொன்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் இது ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக இது 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது வந்து ரொம்ப கரெக்டான ஆன்சர் தான் உங்களுக்கு கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, எல்லா நாடுமே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அது இப்போ கிரெடிட் சைடு டிஸ்கஸ் பண்ணுறோம், அண்ட் டெபிட் சைடு. கிரெடிட் சைடுனா நமக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள். ஓகே, ஓகேங்களா? நமக்கு வந்து டெபிட் சைடு பார்க்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள், பேமெண்ட் டு ஃபாரினர்ஸ். ஓகேங்களா? அதுதான் டெபிட் சைடு வரும். இப்பமே டெபிட் கம்மியாகவும் கிரெடிட் அதிகமாக இருந்துச்சுன்னா குட், நல்ல ஒரு என்வரான்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் ஆஃப் என்னென்ன விஷயங்கள் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல பார்க்கும்போது, ஒன் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ஸ், செகண்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, அஃபிஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் ஆர் அஃபிஷியல் ரிசர்வ் என்னங்க அசெட்ஸ் அக்கௌண்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? இது நம்ம வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து இட் இன்க்ளூடிங்ஸ் த இன்டர்நேஷனல் ட்ரேட் டிரான்சாக்ஷன் ஆஃப் எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸையும் பண்றோம். சர்வீஸும் பார்க்கும்போது இதில் டூரிசம், இதில் டூரிசம் வந்து டிரான்சாக்ஷனு, கிஃப்ட் அண்டு எய்டு, இது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம் இந்த விஷயத்தில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இன்டர் பேரிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் இன்ட்ரெஸ்ட் பேரிங் டிமாண்ட் டெபாசிட், இதெல்லாம் கோல்டு, அந்த அடிப்படையில் நம்ம வந்து எந்த அளவுக்கு கேபிட்டல் அசெட்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிட்டு பிட்வீன் த கண்ட்ரிஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து. ஓகேங்களா? ஸோ ஏன்னா கேபிட்டல் அசிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு டேக் ஓவர் பண்றதுக்கு. ஓகேங்களா? லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்றோம், இதை ரெண்டு ஆக்சுவலாக இது வந்து அஃபிஷியல் ரிசர்வ் அசெட் அக்கௌண்ட்னு சொல்லலாம். இது அப்படி இல்லைன்னு சொன்னா என்னன்னு சொல்லாங்களா, அஃபிஷியல் தட் இஸ் செட்டில்மெண்ட் ரிசர்வ் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ரெண்டு பேர் இதுக்கு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆன் தி அஃபிஷியல் கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியலுடைய ஏஜென்சி மூலமா அந்த டிரான்சாக்ஷன் ஆகிறது தான் இது நம்ம அந்த கவர்மெண்ட்டுடைய அண்ட் அஃபிஷியல் ஏஜென்சியோட அகாமடேஷன் பண்ணுறது தான் இது என்னது the official. It is imbalance arising from the current and capital account. எப்பெல்லாம் ஒரு நாட்டுடைய கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் இம்பேலன்ஸ் வருதோ அப்பெல்லாம் அந்த அஃபிஷியலை டைரக்டாவே என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபாரின் ரிசர்வ் ஹேண்டில் பண்றதை டேக் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இட்ஸ் a protective and a safeguard for the nations. So mostly focused on gold reserve and also convertible
that is foreign currencies and also SDR, other special drawing rights and சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? இது ஒரு கிராஃபா பார்த்தோம். ஓகே, இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இல்லைங்களா? இது வந்து எப்படி எது ஃபேவரபிள் சொல்லிட்டு ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் நல்லாவே புரியும் ஆக்சுவலாக இது. ஓகேங்களா? With that, I conclude the today class. We will continue the same lesson from the next class. Next